ஹாத்ரஸ் கூட்ட நெரிசல் உயிரிழப்பு சம்பவத்தில் நிர்வாக குறைபாடுகள் காரணமாக இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றஞ்சாட்டியுள்ளார். ஆயினும் ஹாத்ரஸ் சம்பவத்தில் அரசியல் செய்ய விரும்பவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். போலே பாபா ஆன்மீக சொற்பொழிவுக்கு சென்றவர்கள் கூட்ட நெரிசலில் சிக்கி 121 பேர் உயிரிழந்த நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அதிகபட்ச இழப்பீட்டுத் தொகையை வழங்க வேண்டும் என்று ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். ஹாத்ரஸ் சம்பவம் குறித்து நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புவதாகவும் ராகுல் காந்தி உறுதியளித்துள்ளார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ராகுல் காந்தி இந்த சம்பவத்தில் அரசியல் செய்ய விரும்பவில்லை என்றார். बहुत परिवारों को नुकसान हुआ है, काफी लोगों की मृत्यु हुई है, तो अब की बात है। मैं इसको राजनीतिक प्रिज्म से नहीं कहना चाहता हूँ, मगर प्रशासन की कमी तो है जी और गलतियां तो हुई हैं, थोड़ा साइड करिए, तो ये पता लगाना चाहिए और शायद सबसे जरूरी बात कि कॉम्पनसेशन सही मिलना चाहिए. நிர்வாகத்தின் தரப்பில் குறைபாடுகள் இருப்பதாகவும் காவல்துறை பாதுகாப்பு போதிய அளவில் இல்லை என்றும் மக்கள் கூறியதாக ராகுல் தெரிவித்தார். ஹாத்ராஸ் செல்லும் முன்பாக அலிகார் சென்ற ராகுல் காந்தி அங்கு பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்தித்தார். கூட்ட நெரிசலில் சிக்கி அலிகாரைச் சேர்ந்த 17 பேர் உயிரிழந்தனர். கூட்ட நெரிசலில் சிக்கி காயமடைந்து மருத்துவமனைகளில் உள்ளவர்களையும் ராகுல் காந்தி சந்தித்து ஆறுதல் கூறினார்.